ஸ்ரீ ஸ்ரீ பரமஹம்ச யோகானந்தர் ஆன்ம அனுபூதிக்கான பயணம். உங்கள் வாழ்க்கைக்கு மறு வடிவம் அளித்தல். இன்றைய தலைப்பு மிகவும் முக்கியமானதொன்று. இன்று நீங்கள் கேட்கும் அனைத்தையும் ஞாபகத்தில் வைத்துக்கொள்ள முயன்று நடைமுறைப்படுத்த வேண்டும். ஒரு கணப்பொழுதிற்கு மனவெழுச்சி அடைவது மிகவும் சுலபம். பிறகு நீங்கள் கேட்டவற்றில் பெருமளவை மறந்து விடுகிறீர்கள். அதனால்தான் நான் அடிக்கடி திரும்ப திரும்ப கூறும் முறையை உபயோகிக்கின்றேன். மனித உணர்வு நிலையின் கடினமான மைய பகுதியை ஊடுருவதற்கு ஓர் உண்மை மீண்டும் மீண்டும் திரும்ப கூறப்பட வேண்டும். இது போன்ற மறுபார்வையினால் அது படிப்படியாக ஒருவரின் எண்ணங்களின் வழக்கமான பகுதியாக மாறிவிடுகிறது. ஒரு சொற்பொழிவை கேட்பதற்கும் அதில் அடங்கியுள்ள உண்மைகளை கடைபிடிப்பதற்கும் இடையே பெரும் வித்தியாசம் உள்ளது என என் குரு சுவாமி ஸ்ரீ யுக்தேஸ்வரர் எனக்கு கூறிய அனைத்தையும் நான் கடைபிடித்தேன். அவருடைய பயிற்சியின் பலனாக நான் எப்பொழுதும் என்னுடைய ஆன்மீக முன்னுரிமைகளை சரியாக வைத்துள்ளேன். 3 விஷயங்களை நான் என்றுமே தவறவிடுவதில்லை. என் தியானங்கள், காலையிலும் மாலையிலும் என் உடற்பயிற்சிகள், மேலும் மற்றவர்களுக்கு சேவை புரிதல். இவற்றை நான் நெறி பெறலாமல் செய்கின்றேன். குறைந்த முக்கியத்துவம் உள்ள மற்ற அனைத்தையும் நான் எப்படியாவது சமாளித்துக் கொள்கிறேன். இறை உணர்வு நிலையில் வாழ்ந்து கொண்டு முன்பு எப்பொழுதோ அவசியம் என்று தோன்றிய பல விஷயங்கள் அவசியமற்றவையாகிவிட்டதை நான் காண்கிறேன். நேற்றிரவு தூங்குவதற்கான அவசியம் இல்லை என்று எனக்கு தோன்றியது. ஏனெனில் இறைவனை பற்றிய எனது விழிப்புணர்வு மிகவும் வலிமையாக இருந்தது. அவ்வப்பொழுது என் உடல் தூங்குவதை நான் பார்த்தேன். ஆனால் அந்த அடிமன உணர்வு நிலையான உறக்க சமாதி, நித்ரா சமாதி ஸ்திதி விரைவில் நழுவி போய் என் மனமும் உடலும் இறையுணர்வு ஒன்றினால் மட்டுமே நிரம்பி இருந்தன. நான் உங்களுக்கு கூறும் இக்கருத்துக்கள் என் சொந்த தனிப்பட்ட அனுபவத்திலிருந்து வருபவை. ஒரு நாள் அவை உங்களுடைய உணர்தறிதலின் ஒரு பகுதியாகவும் இருக்கும் என அகத்தே நான் காணும் பரம்பொருளின் மூலமாக எவரெல்லாம் இசைந்திருக்கின்றனரோ அவர்களுக்கு என்னுள் இருக்கும் அந்த இறையொளியை நான் செலுத்த இயலும். நான் புகழ்வது என்னை அல்ல, ஆனால் எனக்குள் இருக்கும் இறைவனையே. ஒரு செல்வந்தன் எவ்வாறு தன் செல்வத்தை தன் தகுதி வாய்ந்த குழந்தைகளுக்கு அளிக்க இயலுமோ அதுபோல ஆன்மீக செல்வம் பெற்றுள்ளவர் தன் இறை செல்வத்தை எந்த சீடர்கள் தன் உதாரணத்தை பின்பற்றுகின்றனரோ அவர்களுக்கு வழங்க இயலும். இது எல்லா உயர்ந்த மகான்கள் விஷயத்திலும் உண்மையாகும். ஆன்மீக உணர்வு நிலையை அடுத்தவருக்கு செலுத்தும் இந்த முறை நடைமுறையில் உள்ளது. அநேகர் ஆன்மீக பாதைக்கு வருகின்றனர். ஆனால் இறுதி வரை எவர்கள் உறுதியுடன் இருக்கின்றனரோ அவர்கள் சொர்க்கத்தின் ராஜ்யத்திற்குள் நுழைவர். உண்மையான பக்தர்கள் இவ்வுலகத்தின் இருண்ட பாதைகள் அனைத்தும் மாயையிடம் இட்டுச் செல்கின்றன என்பதை காண்பார்கள். இறைவனை என்றுமே சந்தேகப்படாமல் அவனை நிலையாக பின்பற்றுகின்றனர். அவன் பதில் அளிக்கின்றானா அல்லது இல்லையா என்பது முக்கியமல்ல. பக்தன் உள்முகமாக பிரார்த்தனை செய்கிறான். இறைவா, நான் வருகிறேன் என்பது உனக்கு தெரியும். எனவே நீ எப்போது எனக்கு பதிலளிப்பாய் என்பதை பற்றி நான் கவலைப்படவில்லை. உன்னுடைய மறுமொழியை பெற எனக்கு தகுதி இல்லையாயினும் உரிய காலத்தில் உன்னால் என்னை மறுக்க முடியாது. நீங்கள் மெய் ஆர்வத்துடன் இருக்கின்றீர்கள் என்றும் அவனிடத்தில் உங்களை எதுவும் விளக்க முடியாது என்றும் இறைவனை நம்ப வைத்த உடனேயே அவன் குருவின் மூலமாக முடிவான அனுபூதியை அளிக்கின்றான். குருவானவர் தன் மூலமாக பாயும் இறையொளியை உங்களுக்கு செலுத்துகிறார். ஒருவேளை அத்தகைய ஒரு அருளாசியை நீங்கள் அறிய போவதே இல்லை என நினைத்திருப்பீர்கள். அந்த மகோன்னத அனுபவத்தை என்னுடைய குருவிடமிருந்து நான் பெற்றேன். என் தியானங்களின் சக்தி மற்றும் முயற்சியினால் மட்டுமே என்னால் பெற முடியாததை அவருடைய ஸ்பரிசத்தினால் அவர் எனக்கு அளித்தார். உயிர் என்பது உணர்வு நிலையின் ஒரு திரளாகும். நாம் உணர்வு நிலையின் திரளினால் உருவாக்கப்பட்டிருக்கின்றோம். எல்லா உயிரும் உணர்வு நிலை எனும் நதியாகிய ஒரே மூலாதாரத்திலிருந்துதான் நுரைத்து வெளிப்பட்டுள்ளது. இவ்வாறு உங்களுடைய தனிப்படுத்தப்பட்ட உணர்வு நிலைதான் உங்களுடைய இருப்பிற்கு அடித்தளமாகிறது. உங்களுடைய எல்லா எண்ணங்களும் செயல்களும் அந்த உணர்வு நிலை எனும் நதியின் நீர்க்குமிழிகளும் நீர்த்துளிகளும் ஆகும். பார்ப்பதற்கு திடமாக தோன்றும் சரீரம் உண்மையிலேயே மின்காந்த ஓட்டங்களின் ஒரு திரட்சி. அதனுடைய எலக்ட்ரான்களும் புரோட்டான்களும் இறைவனால் வெளிப்படுத்தப்பட்ட ஒன்றை ஒன்று சார்ந்த நேர் மற்றும் எதிர்மறை படைப்பெண்ணங்களின் உறைந்த வடிவங்களாகும். இவற்றை நான் எண்ண துகள்கள் என்று அழைக்கின்றேன். அனைத்து படைப்பும் இந்த எண்ண துகள்களிடமிருந்துதான் வருகின்றன. இவையே இறைவனின் உணர்வு நிலை.
கருமைக்கும் வெண்மைக்கும் இடையே உள்ள வித்தியாசம் என்ன? அவை இரு வேறுபட்ட வண்ணங்கள். அவை ஒவ்வொன்றும் தனிப்பட்ட கருத்து படிவங்களாக உறைந்துள்ளன, அவ்வளவுதான். உதாரணமாக, கனவில் தோன்றும் கருப்பு குதிரைகளும் வெள்ளை குதிரைகளும் வெவ்வேறு கருத்து படிவங்களாகப்பட்டவையே தவிர வேறல்ல. அவை கனவு காண்பவனுடைய ஒரு எண்ண ஓட்டத்தின் சார்பு நிலைகள் மட்டுமே. இறுதியான கருத்து என்னவெனில், எல்லா பொருட்களும் தூய உணர்வு நிலையினாலேயே ஆக்கப்பட்டிருக்கின்றன. அவற்றினுடைய வரையறுக்கப்பட்ட தோற்றம் உணர்வு நிலையின் சார்பு தன்மையின் பலனே. ஆகையால் நீங்கள் ஏதாவது ஒரு மாற்றத்தை உங்களுக்குள் கொண்டு வர விரும்பினால் எண்ணத்தின் செயல்முறையை நீங்கள் மாற்ற வேண்டும். இதுதான் உணர்வு நிலையை பொருள் மற்றும் செயலின் வெவ்வேறு வடிவங்களாக உருவாக்குதலை ஏற்படுத்துகிறது. இந்த வழி ஒரே வழிதான் வாழ்க்கைக்கு மறுவடிவம் அளிக்கும். பழக்கங்களின் விடாப்பிடி. நான் என் மனதிற்கு கட்டளையை இட்டால் அது உடனேயே அதற்கேற்றபடி நடக்கவோ அல்லது எதிர் செயலையோ செய்யும். புகைப்பிடிப்பதை நிறுத்த வேண்டும் அல்லது பல இனிப்பு பண்டங்கள் உண்பதை நிறுத்த வேண்டும் என தங்கள் மனதில் தீர்மானித்துக் கொள்ளும் அநேகர் தங்களையே மீறி அச்செயல்களை தொடர்ந்து செய்கின்றனர். அவர்கள் மாறுவதில்லை, ஏனெனில் அவர்களது மனங்கள் மையுறிஞ்சும் தாள் போன்று எண்ண பழக்கங்களில் ஊறி உள்ளன. பழக்கத்தின் பொருள் ஒரு குறிப்பிட்ட எண்ணத்திலிருந்து விடுபட முடியாது என்று மனம் நம்புவதாகும். பழக்கம் உண்மையிலேயே விடாப்பிடியானது. ஒருமுறை நீங்கள் ஒரு செயலை புரிந்தால் அது உணர்வு நிலையின் மீது ஒரு விளைவு அல்லது பதிவை ஏற்படுத்துகிறது. இந்த தாக்கத்தின் விளைவாக நீங்கள் அந்த செயலை மறுபடியும் செய்ய நேரிடலாம். பலமுறை திரும்ப திரும்ப செய்த பிறகு அந்த விருப்பம் மிகவும் வலுப்படுத்தப்படுவதால் அச்செயல் ஒரு பழக்கமாக மாறுகிறது. சில மனிதர்கள் முற்பிறவியிலிருந்து வந்துள்ள இச்செயலுக்கான உள்ளுரை விருப்பம் காரணமாக ஒரு தடவை செய்தாலே அது பழக்கமாக மாறுவதற்கு போதுமானதாகிறது. ஒரு குறிப்பிட்ட பழக்கத்திலிருந்து உங்களால் விடுபட முடியாது என மனம் உங்களுக்கு கூறலாம். ஆனால் பழக்கங்கள் என்பவை உங்கள் சொந்த எண்ணங்களையே மீண்டும் மீண்டும் எண்ணுவதை தவிர வேறல்ல. மேலும் இவற்றை மாற்றும் ஆற்றல் உங்களுக்கு உள்ளது. பழக்கத்தின் தன்மையை இந்த உவமையின் மூலமாக புரிந்து கொள்ள முடியும். களிமண்ணை ஒரு குவளையாக உருவாக்கலாம். மேலும் களிமண் இன்னும் மிருதுவாகவே இருக்கும் சமயத்தில் அந்த குவளையின் வடிவத்தை மீண்டும் மீண்டும் மாற்றுவது சுலபம். ஆனால் ஒருமுறை அதை சூளையில் சுட்டவுடன் அதனுடைய வடிவம் திடமாக படிந்து விடுகிறது. உங்களுடைய உணர்வு நிலையும் அதுபோன்றே. உங்கள் எண்ணங்கள் உங்களுடைய செயல்களை வடிவமைக்கின்றன. அந்த செயல்களை மீண்டும் மீண்டும் செய்வதனால் ஏற்படும் திடமான மனநம்பிக்கைதான் எண்ணங்களை மாறாத பழக்க அமைப்புகளாக கெட்டிப்படுத்தும் தீயாகும். உங்கள் அனைவரின் முகங்களும் வெவ்வேறாக இருப்பது ஏன்? ஏனெனில் உங்கள் மனங்கள் வெவ்வேறாக உள்ளன. உங்களுடைய எண்ண பழக்க அமைப்புகள் உங்கள் மனத்தை மட்டும் அல்லாமல் உங்களுடைய உடலையும் கூட வடிவமைத்துள்ளன. ஒல்லியான மனிதர்கள் ஒரு நாளைக்கு 5 தடவைகள் உண்டாலும் கூட உடல் எடை கூடாமல் இருப்பதை நீங்கள் கவனித்திருப்பீர்கள். சில உடல் பருத்த மனிதர்கள் வெகு குறைவாக உண்டாலும் இன்னும் பருமனாகி விடுவார்கள். ஏன்? முதலில் கூறப்பட்டவர்கள் கடந்த பிறவியில் சில நேரம் தாங்கள் ஒல்லியானவர்கள் என்ற எண்ணத்தை தங்கள் உணர்வு நிலையில் தீர்மானித்து விட்டார்கள். அதனால் இந்த பிறவியில் அந்த எண்ணத்தையும் இயல்பையும் அவர்களுடன் கொண்டு வந்துள்ளனர். அவர்கள் என்ன செய்தாலும் சரி, அவர்கள் பருமனாகவே மாட்டார்கள். இவ்வாறு தான் மிகவும் பருமனான மனிதர்களுக்கும் கடந்த பிறவிகளில் உடல் பெருத்துள்ளது என்ற உணர்வு நிலையுடன் அவர்கள் இந்த உலகத்தை நீத்து இருந்தால் அந்த எண்ணத்தின் விதையை அவர்களுடைய தற்போதைய வாழ்க்கையிலும் அவர்கள் கொண்டு வந்துள்ளனர். முழு உடற்கூறு நியதியும் இந்த கர்மவினை விதை இயல்புகளுக்கு ஏற்றவாறு செயல்படுகின்றது. உங்களுடைய உடற்கட்டமைப்பை நீங்கள் மாற்ற விரும்பினால் நீங்கள் கூற வேண்டும், ஒல்லியாக அல்லது பருமனாக அல்லது நோயாளியாக இருப்பதாக என்னை பற்றி எண்ணிக்கொண்டது நானேதான். இப்பொழுது நான் பலமுள்ள மானாக அல்லது நீங்கள் எவ்வாறு விரும்புகிறீர்களோ அவ்வாறு மன உறுதி கொள்கிறேன். நீங்கள் எவ்வாறு விரும்புகிறீர்களோ அவ்வாறு இல்லாமல் உங்களை வேறாக செய்திருக்கும் அந்த எண்ணத்தை விட்டொழித்தால் உடல் மாற்றமடைவதை நீங்கள் காண்பீர்கள். நான் எடையை பராமரிக்க முடியும் அல்லது விரும்பிய மாத்திரத்தில் சுலபமாக ஒல்லியாகவும் ஆக முடியும். இளைஞனாக இருந்த பொழுது என்னுடைய பிரச்சனை நான் மிகவும் ஒல்லியாக இருந்ததுதான். என் குருதேவ சுவாமி ஸ்ரீ யுக்தேஸ்வரர் அந்த உணர்வு நிலையிலிருந்து என்னை குணப்படுத்தினார். அப்போது இருந்தே நான் பருமனாக இருப்பதையே விரும்பி வருகின்றேன். முதிய வயது என்பது மனதின் ஒரு நிலை. பெரும்பாலான மக்கள் உளவியல் ரீதியாக பழமைவாதிகள். அவர்கள் மாறுவதே இல்லை. வருடா வருடம் எப்பொழுதும் அவ்வாறு இருப்பார்கள். ஒவ்வொருவரும் தன்னை கட்டுப்படுத்தும் தனிப்பட்ட மனப்போக்குகளை பெற்றுள்ளனர். இவை உங்களாலேயே உருவாக்கப்பட்டவை.
இறைவனால் உங்களுடைய சுபாவத்தில் வைக்கப்படவில்லை. அதாவது உங்களுடைய இயல்புக்குரிய விசித்திரமான இந்த பழக்கங்கள் உங்கள் சொந்த எண்ணங்களின் புற வெளிப்பாடை தவிர வேறொன்றும் இல்லை என்பதை நினைவில் வைத்துக் கொள்வதன் மூலம் இவற்றைத்தான் நீங்கள் மாற்ற வேண்டும். உங்களுடைய ஆளுமை அல்லது குணாதிசயம் எவ்வாறு இருக்க வேண்டும் என்று நீங்கள் நினைத்திருக்கிறீர்களோ அவ்வாறு அது இல்லை என நீங்கள் நினைத்தால் அதை உருவாக்கியது உங்களை தவிர வேறு யாருமில்லை என்பதை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். நிச்சயம் வெளிப்புற பாதிப்புகள் இருக்கின்றன, ஆனால் தீர்மானிக்கும் காரணி உள்மன ஒப்புதல் தான். ஒவ்வொருவரும் ஜானி அந்த ஒரு கெட்ட பையன் என்று கூறினால், மேலும் ஜானி அந்த கண்டனத்தை ஒப்புக்கொண்டால் அவன் நல்லவனாக ஆவதற்கான முயற்சி எடுக்காமல் போகலாம். அவன் அந்த எதிர்மறை எண்ணத்தை தனதாக ஏற்றுக்கொள்கிறான். ஆனால் அதை ஒப்புக்கொள்ள அவன் மறுத்துவிட்டிருந்தால் அவன் வேறு மாதிரியானவனாக இருந்திருப்பான். ஒருவன் நல்லவனாக ஆவதற்கான நம்பிக்கையை என்றும் கைவிடக்கூடாது. ஒருவன் மாறுவதற்கான முயற்சியை மேற்கொள்ள மறுக்கும் பொழுதுதான் முதியவனாகிறான். அந்த தேக்க நிலைதான் நான் ஒப்புக்கொள்ளும் போது ஒரே முதிய வயது. ஒருவர் மீண்டும் மீண்டும் என்னால் மாற முடியாது, இப்படித்தான் நான் இருப்பேன் என்று கூறினால் நான் சரி அம்மாதிரி இருப்பதற்காக உங்கள் மனதில் தீர்மானி விட்டதால் அதே நிலையில் இருங்கள் என்று கூற நேரிடும். குழந்தைகளைப் போல எளிதில் வளையத்தக்கவாறு இருக்க முயற்சி செய்யுங்கள். இருப்பினும் சில குழந்தைகள் கூட அவர்களுடைய காலத்திற்கு முன்பாகவே முதிர்ந்து இருக்கிறார்கள். ஏனெனில் அவர்களுக்கு வேண்டிய பயிற்சி கிடைத்திருக்காது. மேலும் கடந்த வாழ்க்கையின் இயல்புகளை மாற்றுவதற்கு வேண்டிய ஊக்கம் பெற்றிருக்க மாட்டார்கள். அவர்களுடைய மன களிமண் ஏற்கனவே சூளையில் சுடப்பட்டிருக்கிற காரணத்தால் குழந்தை பருவத்தில் அவர்களுக்கு இருந்த அதே நாட்டங்களுடன் வளர்கிறார்கள். அதற்கு மாறாக சில முதியவர்கள் உள்ளனர். நான் ஒரே ஒரு முறை அவர்களுடன் உரையாடிய உடனேயே அவர்கள் நல்வழியில் மாற்றமடைந்தனர். இறைவன் வயதை மதிப்பவன் அல்ல, ஏனெனில் ஆன்மாவிற்கு வயது இல்லை. எப்பொழுதும் தங்களை முன்னேறி கொள்ளவும் விரிவுபடுத்திக் கொள்ளவும் தயாராக இருப்பவர்கள், கிரகிக்கும் நிலையில் உள்ள குழந்தையை போன்றவர்கள், புரிந்து கொள்ளும் விவேகத்தில் வளர்ச்சி பெறுபவர்கள் குழந்தையை போன்று ஆகிவிடுகின்றனர். உயர்ந்த மகான்கள் அவ்வாறு இருக்கின்றனர். குழந்தையை போன்று இருப்பது என்பதற்கு ஒருவன் உறுதியின்றி இருக்கிறான் என்ற அர்த்தமல்ல. நான் உலகத்தில் எதற்கும் அஞ்ச மாட்டேன், எவரும் என்னை அச்சுறுத்த முடியாது. நான் இறைவனுக்காகவும் சத்தியத்திற்காகவும் வாழ்கிறேன். நான் அனைவரையும் நேசிக்கிறேன். யாராவது என்னை தவறாக புரிந்து கொண்டால் சரியாக புரிந்து கொள்வதை உறுதிப்படுத்த முயலுவேன். ஆனால் அம்மனிதரை என்னால் மாற்ற முடியவில்லை எனில் அவருடைய கெட்ட நடத்தையினால் நான் பாதிப்படையவும் மாட்டேன். புரிந்து கொள்ளும் தன்மையற்ற ஒரு மனிதன் உங்களுக்கு எதிராக தீர்மானம் செய்துவிட்டால் அவனை திருப்தி அல்லது சாந்தப்படுத்துவதற்காக நீங்கள் ஏன் மாற வேண்டும்? அந்த சூழ்நிலையில் நீங்கள் நேர்மையானவர் என்றால் உங்களுடைய கொள்கைகளில் உறுதியுடன் இருங்கள். உங்களிடம் தவறு இருந்தால் உடனடியாக உங்களை மாற்றிக்கொள்ளும் விருப்பத்துடன் இருங்கள். இச்சா சக்தி தான் மாற்றத்திற்கான கருவி. நீங்கள் களிமண்ணை ஒரு குவளையாக உருவாக்கி அதை சுட்ட பின்னர் அக்குவளையை ஒரு தாம்பாளமாக செய்ய விரும்பினால் நீங்கள் அவ்வாறு செய்ய முடியாது. ஆனால் அந்த குவளையை நொறுக்கி அந்த பொடியை பொது களிமண்ணுடன் சேர்த்து பின்னர் அதை ஒரு தாம்பாளமாக உருவாக்கலாம். அது போலவே உங்கள் மனதில் நிலைத்துவிட்ட ஒரு தீய பழக்கத்தை நீங்கள் மாற்ற விரும்பினால் அந்த பழக்கத்தை உங்களது வலிமையான இச்சா சக்தியினால் நொறுக்கி புதிய எளிதில் ஆற்றக்கூடிய நல்ல செயல்களுடன் கலந்து விரும்பிய வடிவில் உருவாக்க வேண்டும். வலிமையான இச்சா சக்தி என்பது திடமான நம்பிக்கையாகும். நீங்கள் நான் இந்த பழக்கத்தினால் கட்டுப்படுத்தப்பட்டவன் இல்லை என்று உறுதியுடன் கூறும் அக்கணமே அப்பழக்கம் உங்களை விட்டு அகன்றுவிடும். உள்முகமாக நோக்கி உங்களுடைய முக்கியமான குண இயல்புகளை தெரிந்து கொள்ளுங்கள். சிலர் எழுத அல்லது இசையமைக்க அல்லது நடனமாட விரும்புகின்றனர். மற்றவர்கள் நிதி மற்றும் பொருளாதாரம் இன்னும் இது போன்றவற்றை ரசிக்கின்றனர். துரதிருஷ்ட வசமாக சிலர் வம்பளப்பதையும் மற்றவர்கள் சண்டை போடுவதையும் விரும்புவார்கள். உங்களிடம் உள்ள நல்லதை மாற்ற முயலாதீர்கள். ஆனால் உங்கள் விருப்பத்திற்கு மாறாக நீங்கள் செய்யும் எந்த செயல்கள் நீங்கள் செய்த பின்னர் உங்களை வருத்தமடைய செய்கின்றனவோ அவற்றைத்தான் நீங்கள் விட்டொழிக்க வேண்டும். எப்படி? இரவில் படுக்கைக்கு போகும் முன்னரும் காலையில் எழுந்த உடனேயே திடமான நம்பிக்கையுடன் வலியுறுத்தி கூறுங்கள், என்னால் மாற முடியும். மாறுவதற்கான மனவலிமை எனக்கு உள்ளது. நான் நிச்சயமாக மாறுவேன். நாள் முழுவதும் அந்த எண்ணத்தை பற்றி கொள்ளுங்கள். மேலும் அதை உறக்கம் என்னும் ஆழ் மன பிரதேசத்திற்குள்ளும் தியானம் என்னும் உயர் மன ராஜ்யத்திற்குள்ளும் உங்களுடன் கொண்டு செல்லுங்கள். நீங்கள் அடிக்கடி கோபத்திற்கு ஆளாவதுதான் உங்கள் பிரச்சனை என்று வைத்துக் கொள்ளுங்கள். அதன் பின்னர் உங்கள் நிதானத்தை இழந்ததற்காக மிகவும் வருத்தப்படுவீர்கள். ஒவ்வொரு இரவும் பகலும் கோபத்தை தவிர்க்க
நீங்கள் தீர்மானித்துக் கொள்ளுங்கள். பின்னர் உங்களை விழிப்புடன் இருந்து கவனித்து வாருங்கள். முதல் நாள் கடினமாக இருக்கலாம், ஆனால் 2வது நாள் சிறிது எளிதாக இருக்கும். 3வது நாள் இன்னும் எளிதாக இருக்கும். சில நாட்களுக்கு பிறகு வெற்றி சாத்தியம் என்பதை நீங்கள் உணர்வீர்கள். நீங்கள் ஒரு வருடத்திற்கு உங்கள் முயற்சியை விடாமல் மேற்கொண்டு வந்தால் நீங்கள் மாறுபட்ட ஒரு மனிதராக இருப்பீர்கள். என் சிறு வயதில் அநியாயத்தை காணும் பொழுது நான் கோபப்படுவது வழக்கம். ஒரு நாள் அது எவ்வளவு முட்டாள்தனமானது என்பதை நான் கண்டேன். கடுங்கோபத்தை காட்டுவதால் உலகத்தை ஒரு நிமிடத்தில் நான் மாற்றிவிட முடியாது. என் கைகளை உயர்த்தி பிரமாணம் செய்தேன், நான் மீண்டும் ஒருபோதும் கோபப்பட மாட்டேன். அப்பொழுதிலிருந்து தேவைப்படும் பொழுது புறத்தில் கோபப்படுவது போல காட்டினாலும் அகத்தில் கோபப்படவே இல்லை. சுமார் 20 வருடங்களுக்கு முன்னர் நான் அமெரிக்காவிற்கு வந்தபொழுது எல்லோரும் காஃபி அருந்துவதை நான் கண்டேன். அதனால் நானும் முதன்முறையாக அதை ருசித்தேன். நாளாக ஆக அதை விரும்ப ஆரம்பித்தேன். அது ஒரு பழக்கமாக ஆகிவிடக் கூடாது என்பதற்காக நான் தனியாக இருக்கும் பொழுது காஃபி அருந்தக்கூடாது என ஒரு விதிமுறையை அமைத்து கொண்டேன். இருப்பினும் மிக அதிக அழைப்புகள் இருந்ததால் நான் எல்லா நேரமும் காஃபி அறிந்து கொண்டிருந்ததை உணர்ந்தேன். ஒரு நாள் உணவு விடுதியில் நான் தனியாக சாப்பிட்டு கொண்டிருந்த பொழுது காஃபியின் தேவையை நான் உணர்ந்தேன். நான் நினைத்தேன், ஓ, நீ என்னை பிடித்து கொண்டு விட்டாய், சரி, காஃபி பழக்கமே உனக்கு பிரியாவிடை. அத்துடன் அந்த பழக்க முடிவுக்கு வந்தது. கடந்த 20 வருடங்களில் நான் அதை தொட்டதே இல்லை. நேற்றிரவுதான் சில நண்பர்கள் எனக்கு காஃபி பரிமாறினார்கள். அதன் ருசி சரியாகத்தான் இருந்தது, ஆனால் அது என்னை இனி ஒருபோதும் சபலப்படுத்தாது. உங்களுடைய உயர்ந்த நலனுக்காக செயலாற்றுவதுதான் சுதந்திரம். நீங்கள் சுதந்திரமாக இருக்க வேண்டும். பழக்கங்களுக்கும் சமூகத்தை திருப்தி செய்ய வேண்டும் என்ற விருப்பத்திற்கும் அல்லது மற்ற எதற்கும் நீங்கள் அடிமைப்படக்கூடாது. சுதந்திரம் என்பது நீங்கள் செய்ய விரும்புவதை அல்லாமல் மாறாக எது உங்களுடைய சொந்த உயர்ந்த நலனுக்கானதோ அதை செய்வதுதான். உதாரணமாக, மனநிலைக்கு தக்கவாறு மாறுபவர்கள் உணர்ச்சிகளுக்கு அடிமையாகி மற்றவர்களை மிரட்டவும் பயமுறுத்தவும் விரும்புவார்கள். நான் அவர்களுக்கு கூறுகிறேன், நீங்கள் செய்தே தீர வேண்டும் என்றால் அவ்வாறு செய்யுங்கள். ஆனால் நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள், அந்த தீய நடத்தைக்கான விலையை நீங்கள் கொடுத்தே ஆக வேண்டும். வேறு எவரும் இல்லை. ஒவ்வொரு தவறான செயலும் ஒருவரின் நல்வாழ்வுக்கு எதிராக செயல்படுகிறது. அது எதிர்பாராத அமைதியையும் மகிழ்ச்சியையும் கொடுக்க தவறுகிறது. சில சமயங்களில் நல்லது செய்வது கடினமாகவும் அல்லது கெட்டது செய்வது சுலபமாகவும் தோன்றுகிறது. மேலும் தீய விஷயங்களை விட்டுவிடுதல் எதையோ இழப்பதை போல தோன்றும். ஆனால் நான் உங்களுக்கு உறுதி கூறுகிறேன், நீங்கள் துன்பத்தை தவிர வேறு எதையும் இழக்க மாட்டீர்கள். எதை செய்யக்கூடாது என்று கூறுகிறோமோ அதையே செய்ய வேண்டும் என விரும்பும் குறும்புக்கார குழந்தை போன்று இருக்காதீர்கள். மகான்கள் விஷமாக்கப்பட்ட தேன் போன்ற தீய செயல்களுக்கு எதிராக எச்சரிக்கை விடுத்துள்ளனர். அதை ருசிக்க வேண்டாம் என்று கூறுகிறேன். ஆனால் அது இனிப்பாக இருக்கிறதே என நீங்கள் வாதிடலாம். ஆனால் என்னுடைய வாதம் என்னவெனில், அந்த இனிப்பை நீங்கள் ருசித்த பிறகு அது உங்களை அழித்துவிடும் என்பதுதான். உங்களை மயக்குவதற்காக தீயவை இனிப்பாக்கப்பட்டுள்ளன. விஷமாக்கப்பட்ட தேனையும் உங்கள் மிக உயர்ந்த நன்மைக்காக அமைய பெற்றதையும் இனம் கண்டுகொள்ள நீங்கள் உங்கள் விவேகத்தை பயன்படுத்த வேண்டும். முடிவில் உங்களுக்கு தீங்கு செய்யும் விஷயங்களை தவிர்த்து உங்களுக்கு சுதந்திரத்தையும் மகிழ்ச்சியையும் அளிப்பவற்றை தேர்ந்தெடுங்கள். உங்கள் உணர்வு நிலையை மாற்றிக்கொள்ளுங்கள். விடுதலைக்கு வழிகோலும் சரியான நன்னடத்தை மற்றும் நல்ல பழக்கங்களை வளர்த்து கொள்ளுங்கள். நான் தீய பழக்கங்களில் ஈடுபடுவதில்லை, ஏனெனில் அவை என்னுடைய நன்மைக்கு எதிரானவை. நான் என்னுடைய சுதந்திர விருப்பத்தினால் நல்லதையே தேர்ந்தெடுக்கிறேன் என்று உங்களால் கூற முடியுமானால் அதுதான் சுதந்திரம். அதைத்தான் நான் உங்களுக்காக வேண்டுகிறேன். பகுத்தறிவு, இச்சா சக்தி ஆகிய இரண்டுமே தேவை. உங்கள் உணர்வு நிலைக்கு மறு வடிவம் அளித்தல் என்பதன் பொருள் பகுத்தறிவினால் வழிகாட்டப்பட்டு இச்சா சக்தியினால் சக்தியூட்டப்பட்ட சுதந்திரமான விருப்பத்தை செயல்படுத்துதல் என்பதாகும். பகுத்தறிவு உங்களுடைய கூரிய கண் பார்வைக்கு ஒப்பானது. இச்சா சக்தி உங்களுடைய இயக்க சக்தியாகும். இச்சா சக்தியின்றி பகுத்தறிவின் மூலம் எது சரி என்று உங்களுக்கு தெரிய நேர்ந்தாலும் அதை செயல்படுத்தாமல் இருக்கலாம். அறிவின்படி செயல்படுத்துவதுதான் உங்களுடைய இலக்கை எட்ட செய்யும். ஏனெனில் பகுத்தறிவு, இச்சா சக்தி ஆகிய இரண்டுமே தேவை. இச்சா சக்தியை வளர்த்து கொள்வது சுலபம். முதலில் சில சாதனைகளுக்கு முயற்சி செய்யுங்கள். வெல்ல முடியாது என நீங்கள் நினைத்த மனப்போக்குகளை படிப்படியாக நீங்கள் விட்டொழித்து விடுவீர்கள். உங்களுடைய உணர்வு நிலையை கவனியுங்கள். சுய பரிசோதனை, அதாவது உங்கள் எண்ணங்கள் மற்றும் நடத்தையை கண்காணித்து ஆராயும் பழக்கத்தை வளர்த்து கொள்ளுங்கள். தீய பழக்கங்கள் அல்லது விருப்பங்களை பற்றிய அறிகுறிகள் இருக்குமேயானால் பகுத்தறிந்து இச்சா சக்தியை கொண்டு எதிர்க்க அதுவே சரியான தருணம்.
முதன்முறையாக நீங்கள் சபலத்திற்கு ஆட்பட்ட பொழுது நீங்கள் அதை மறுபடியும் திரும்ப செய்ய கட்டாயப்படுத்தப்படுவீர்கள் என எதிர்பார்க்கவில்லை. ஆனால் ஒரு சில தடவைகள் இடம் கொடுத்துவிட்ட பின்னர் அது பழக்கமாகி விடுகிறது. இறுதியாக அந்த பழக்கத்தை விட்டொழிக்க முடியாது என நீங்கள் உணர்கிறீர்கள். ஆனால் நீங்கள் கடவுள் கொடுத்த பகுத்தறிவையும் இச்சா சக்தியையும் பயன்படுத்தினால் அந்த பழக்கத்தை விட்டொழிக்க உங்களால் முடியும். பழக்கங்கள் என்பன மூளையினுள் ஆழ்ந்த வரி பள்ளமாக்கப்பட்டுள்ள வெறும் எண்ணங்கள் தாம். மன ஊசியானது அந்த பழக்கங்களான இசை தட்டுக்களை மீண்டும் மீண்டும் இசைக்கிறது. போதைக்கு ஆட்படுவதை போன்று சரீர வேதியியல் கூட இதனால் பாதிக்கப்படுகிறது. நீங்கள் மனதையும் இச்சா சக்தியையும் உபயோகிப்பதன் மூலமாக அந்த வடிவங்களை மாற்ற முடியும். திடீரென மாற்றங்களை ஏற்படுத்த உடனடியாக முனையாதீர்கள். இயற்கையாகவே அமைந்துள்ள உங்கள் ஆளும் சக்தியினை பயிற்சி செய்வதற்காக முதலில் சிறு சிறு விஷயங்களில் பரிசோதியுங்கள். இன்று இங்குள்ளவர்களில் பெரும்பாலானோர் இந்த ஆலோசனைகளை பின்பற்றுவதின் பலனாக உங்கள் தீய பழக்கங்களை விட்டொழித்து விடுவீர்கள் என்பது எனக்கு தெரிகிறது. விரும்பத்தகாத எண்ணங்களை எண்ணாதீர்கள். உங்கள் தீய பழக்கங்களை எதிர்கொண்டு அவற்றை வெற்றி கொள்வது என்ற தீர்மானத்துடன் நீங்கள் தொடங்குங்கள். சொல்ல போனால் காளையை அதன் கொம்புகளை பிடித்து வசப்படுத்துங்கள் எனலாம். சாத்தானின் மாயையினால் பாதிப்பினால் உண்டாகும் தீய பழக்கங்கள் தான் இறைவனை உங்கள் வாழ்க்கையிலிருந்து விலக்கி வைத்திருக்கின்றன. நல்ல பழக்கங்களை நல்ல மனிதர்களுடன் ஒப்பிடலாம். உங்களுடைய மனச்சாளரம் வழியாக அவை நோக்கும் பொழுது உங்கள் வாழ்க்கையினுள் அவை நுழைய முடியாததை காண்கின்றன. ஏனெனில் உங்கள் உணர்வு நிலை எனும் நாற்காலிகளில் தீய பழக்கங்கள் அமர்ந்துள்ளன. முதலில் விரும்பத்தகாத குடியிருப்பனவற்றை வெளியேற்றுங்கள். பின்னர் உன்னதமானவற்றை உள்ளே வரவிடுங்கள். உங்களை மாற்றிக்கொள்வதற்காக மற்ற எதனுடைய அல்லது எவருடைய உதவியும் உங்களுக்கு தேவையில்லை. வெறுமனே உங்களுடைய உணர்வு நிலையை மாற்றுங்கள். சொல்ல போனால் நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் நீங்கள் ஒழிக்க வேண்டும் என்று விரும்புகிற எண்ணங்களை நினையாமல் ஆக்கப்பூர்வமான எண்ணங்களை கொண்டு அவற்றை மாற்றீடு செய்வதுதான். இதுதான் சொர்க்க வாசலுக்கான திறவுகோல். அது உங்கள் கரங்களில் உள்ளது. எண்ணம் இறைவனின் சர்வ சக்தி படைத்த ஒளி மற்றும் சங்கல்பத்தின் வெளிப்பாடு ஆகும். மாற வேண்டும் என நீங்கள் தீர்மானித்தால் நீங்கள் இறைவனுடைய ஒளி மற்றும் சங்கல்பத்தின் சக்தியை உங்களையே மாற்றிக்கொள்வதற்காக உபயோகிக்க வேண்டும். நாம் நம்மை பற்றி என்ன எண்ணுகிறோமோ அதுவே நாம். நம் எண்ணங்களின் வழக்கமான மனநிலை நம்முடைய திறமைகளையும் திறன்களையும் தீர்மானித்து அதன் விளைவாக நம் ஆளுமையை உருவாக்குகிறது. எனவே சிலர் தாங்கள் எழுத்தாளர்கள் அல்லது கலைஞர்கள், உழைப்பாளிகள் அல்லது சோம்பேறிகள் இத்தியாதி என்று நினைக்கின்றனர். நீங்கள் உங்களை தற்போது யார் என்று நினைக்கிறீர்களோ அவ்வாறின்றி வேறொருவராக ஆக வேண்டுமென்றால் என்ன செய்ய வேண்டும்? நீங்கள் விரும்புகிற ஆனால் உங்களிடம் இல்லாத சிறப்பு திறமையுடன் மற்றவர்கள் பிறந்திருக்கிறார்கள் என நீங்கள் வாதிடலாம். அது உண்மைதான். ஆனால் அந்த திறமையின் பழக்கத்தை அவர்கள் இந்த வாழ்க்கையில் இல்லை என்றாலும் கடந்த வாழ்க்கையில் வளர்க்க வேண்டியிருந்தது. எனவே நீங்கள் என்னவாக இருக்க வேண்டும் என்று விரும்புகிறீர்களோ அதற்கான பழக்க முறையை இப்பொழுது வளர்த்து கொள்வது தொடங்குங்கள். நீங்கள் உங்களுடைய உணர்வு நிலையில் எந்த இயல்பையும் உங்களுடைய மனதில் ஒரு சக்தி வாய்ந்த எண்ணத்தை புகுத்தினீர்களேயானால் இக்கணமே பதிய செய்து கொள்ள முடியும். அப்பொழுது உங்கள் செயல்கள் முழு இருப்பும் உங்களுடைய எந்த எண்ணத்திற்கு கீழ்ப்படையும் ஒரு வழி பாதை மனநிலையை ஒப்புக்கொள்ள தேவையில்லை. நீங்கள் உங்கள் மனதை எந்த தொழிலிலோ அல்லது விஷயத்திலோ வைத்தாலும் அதில் வெற்றியடைய முடிய வேண்டும். மற்றவர்கள் என்னிடம் நான் ஒரு விஷயத்தை செய்ய முடியாது என்று கூறிய பொழுதெல்லாம் நான் அதை செய்ய முடியும் என்று தீர்மானித்தேன். பின்னர் நான் அதை நிறைவேற்றினேன். உடலில் நல்ல அல்லது குறைந்த ஆரோக்கியத்தை ஏற்படுத்தக்கூடிய எண்ண சக்தியை விட மனோசக்தியை மெய்ப்பித்து காட்டுதலில் அதிக வியப்பூட்டக்கூடியவை மிக குறைவு என குருதேவர் பின்வரும் கதையை என்னிடம் கூறினார். ஒரு கடுமையான நோயின் விளைவாக அவர் அதிக எடையை இழந்து விட்டிருந்தார். அவர் குணமடைந்து கொண்டிருக்கையில் அவருடைய குரு லாகிரி மகாசாயரை பார்க்க சென்றார். அந்த யோகவாதர் அவருடைய ஆரோக்கியத்தை பற்றி விசாரித்தார். ஸ்ரீ யுக்தேஸ்வரர் தன்னுடைய பலவீனமான நிலையின் காரணத்தை விளக்கினார். லாகிரி மகாசாயர் கூறினார், அப்படியென்றால் நீயே உன்னை நலமில்லாமல் ஆக்கி கொண்டாய். இப்பொழுது நீ மெலிந்திருப்பதாக நினைக்கிறாய். நாளை நலமாக இருப்பதை உணர்வாய் என உறுதியாக இருக்கிறேன். மறுநாள் குருதேவர் லாகிரி மகாசாயரிடம் குதூகலத்துடன் சென்று அறிவித்தார், ஐயா, உங்களுடைய அருளாசியினால் இன்று நான் மிகவும் நன்றாக இருப்பதாக உணர்கிறேன்.
லாகிரி மகாசயர் பதிலளித்தார், உன்னுடைய நிலைமை மிகவும் மோசமாகத்தான் இருந்தது. நீ இன்னும் பலவீனமாகத்தான் இருக்கிறாய். நாளை நீ எப்படி இருப்பாய் என்று யாருக்கு தெரியும்? மறுநாள் ஸ்ரீ யுக்தேஸ்வரர் மறுபடியும் முற்றிலுமாக பலவீனம் அடைந்து விட்டார். அவர் தனது குருவிடம் புலம்பினார், ஐயா, நான் மீண்டும் நோய்வாய்ப்பட்டிருக்கிறேன். நான் இங்கு வருவதற்கு எனக்கு போதிய சக்தி இல்லை. லாகிரி மகாசயர் பதிலளித்தார், ஓ, நீயே மீண்டும் ஒருமுறை நோயை வரவழைத்துக் கொண்டாய். இவ்வாறாக லாகிரி மகாசயருடைய குறிப்புகளின் பாதிப்பினால் ஸ்ரீ யுக்தேஸ்வரரது எண்ணங்களில் ஏற்பட்ட எதிர்பார்ப்பினை சரியாக பின்பற்றி உடல் நலமும் நலக்குறைவும் மாறி மாறி ஏற்பட்ட சில நாட்களுக்கு பிறகு லாகிரி மகாசயர் அவருக்கு கற்றுக் கொடுக்க முயற்சி செய்த சக்தி வாய்ந்த பாடத்தை அவர் புரிந்து கொண்டார். யோகாவதாரார் கூறினார், இது என்ன? ஒரு நாள் நீ என்னிடம் கூறுகிறாய் நான் நலமாக உள்ளேன், மறுநாள் நீ கூறுகிறாய் நான் நோயுற்றுள்ளேன். நான் குணப்படுத்துவதோ அல்லது உனக்கு உடல்நல குறைவை ஏற்படுத்துவதோ இல்லை. உன் சொந்த எண்ணங்கள் தான் உன்னை மாறி மாறி நலமறவும் நோயுறவும் செய்து வந்துள்ளன. பிறகு குருதேவர் கூறினார், நான் ஆரோக்கியத்துடன் இருப்பதாகவும் என் பழைய எடையை அடைந்து விட்டதாகவும் எண்ணினால் அது நடந்துவிடும் என்கிறீர்களா? லாகிரி மகாசயர் பதிலளித்தார், அது நடந்துவிடும். குருதேவர் தொடர்ந்தார், அந்த கணமே என் சக்தியும் எடையும் பழைய நிலைக்கு திரும்புவதை உணர்ந்தேன். அன்று இரவு என் அன்னையின் இல்லத்தை அடைந்த பொழுது என்னுடைய மாறிவிட்ட நிலையை கண்டு அவள் திகைத்துவிட்டு, நீர் கட்டி கொண்டதால் என் உடல் வீங்கிவிட்டது என நினைத்தாள். அதிசயத்தக்க விதத்தில் உடனே என்னுடைய நலம் திரும்பியதைக் கண்டு எனது நண்பர்கள் மிகவும் ஆச்சரியமடைந்து அவர்கள் லாகிரி மகாசயரின் சீடர்களாகி விட்டனர். இத்தகைய அதிசய மெய்ப்பித்து காட்டுதல்கள் அனைத்தும் எண்ணமே என்ற அனுபூதியின் சக்தியை பெற்றிருப்பவர்களுக்கு சாத்தியம். நீங்கள் அந்த அனுபூதியை இன்னும் பெற்றிராத நிலையில் உங்கள் எண்ணம் உங்களுக்காக செயல் புரியும் வரை இச்சா சக்தியையும் ஆக்கப்பூர்வமான திட சங்கல்பத்தையும் பயன்படுத்தி கொண்டே இருக்க வேண்டும். எண்ணம் தான் அனைத்து படைப்பும் உருவாகும் இடமாகும். எண்ணம் தான் அனைத்தையும் படைத்தது. நீங்கள் எந்த எண்ணத்தையும் உருப்பெற செய்ய முடியும். அதனை மறுத்துரைக்க எதுவும் இல்லை. அந்த மாதிரியான சக்தி வாய்ந்த எண்ணத்தினால் நீங்கள் பிரார்த்தனை செய்யும் பொழுது எவைகளை கேட்டுக்கொள்வீர்களோ அவைகளை பெற்றுக் கொள்வீர்கள் என்று நினையுங்கள். அப்பொழுது அவைகள் உங்களுக்கு உண்டாகும். நேர்மறையான எண்ணங்களுக்கு பின்னால் உள்ள மன வலிமையை எதுவும் பலவீனப்படுத்த விடாதீர்கள். ஒரு தடவை நான் தீர்மானித்து விட்டேன் என்று நீங்கள் சொன்ன பிறகு ஒருபோதும் பின்வாங்காதீர்கள். எனக்கு ஒருபோதும் ஜலதோஷம் பிடிக்காது என்று தீர்மானிக்கிறேன் என்று நீங்கள் சொல்லி மறுதினமே உங்களுக்கு கடுமையான ஜலதோஷம் பிடித்து நீங்கள் அதைரியப்படுகிறீர்கள் என்றால் நீங்கள் உங்கள் இச்சாசக்தியை பலவீனமாக இருக்க அனுமதிக்கிறீர்கள். நீங்கள் என்ன உறுதிமொழி எடுத்தீர்களோ அதற்கு மாறாக ஏதாவது நிகழ்ந்தால் நீங்கள் அதைரியப்படக்கூடாது. நீங்கள் உறுதிமொழி எடுத்தபடிதான் நடக்கும் என்று அறிந்து தொடர்ந்து நம்பிக்கொண்டிருங்கள். நீங்கள் புறத்தே நான் செய்வேன் என கூறி ஆனால் அகத்தே என்னால் முடியாது என்று நினைத்தீர்களானால் அப்பொழுது எண்ணத்தின் சக்தியை நீங்கள் பலனற்றதாக்கிவிட்டு உங்கள் இச்சா சக்தியை பலவீனமடைய செய்து விடுகிறீர்கள். நோய் மற்றும் இதர எதிர்விளைவுகளை எதிர்த்து போராடுவதன் மூலம் உங்கள் மன வலிமை பலவீனமடைந்து விட்டிருந்தால் உங்களை பலப்படுத்திக் கொள்ள நீங்கள் வேறு ஒருவருடைய மன வலிமையின் உதவியை உங்கள் சார்பாக அவர்கள் செய்யும் பிரார்த்தனை மற்றும் ஆக்கப்பூர்வமான சங்கல்பங்களின் மூலம் பெற வேண்டும். ஆனால் உங்கள் உணர்வு நிலையை மாற்றுவதற்கு நீங்களும் உங்கள் பங்கை ஆற்ற வேண்டும். இதுவே உங்களுக்கு எனது அறிவுரை. உங்களுடைய மன ஆற்றலையும் ஆக்கப்பூர்வமான எண்ணத்தையும் வளர்த்து கொள்ளும் பொழுது நீங்கள் விரும்பிய வண்ணம் உங்களுடைய வாழ்க்கையில் எல்லாவற்றையும் வடிவமைக்க உங்கள் உடல், மனம், ஆன்மா ஆகியவை செயல்படுவதை காண்பீர்கள். உங்கள் வாழ்க்கையில் எண்ணம்தான் மிகவும் அதிக சக்தி வாய்ந்த கருவி. ஆதலால் அதை எவ்வாறு விருத்தி செய்வது என உங்களுக்கு தெரியும் வரை பலவீனமான மனம் படைத்தவர்கள் அல்லது எதிர்மறை எண்ணம் கொண்ட மனிதர்களுடன் பழகுவதன் மூலம் உங்கள் எண்ணத்தின் சக்தியை பழங்குறைய செய்து விடாதீர்கள். நீங்கள் அதிக சக்தி படைத்த மனிதனராய் இருந்தால் மட்டுமே அவர்களுக்கு சக்தியூட்ட உங்களால் முடியும். தோல்வியுறுபவர்கள் வெற்றி காணும் மனிதர்களுடன் தங்களை இணைத்து கொள்ள வேண்டும். பலவீனமான மனமுடையவர்கள் சக்தி வாய்ந்தவர்களுடைய தோழமையை நாட வேண்டும். சுய கட்டுப்பாடு இல்லாத மனிதர்கள் சுய ஒழுக்கம் உள்ளவர்களுடன் தோழமை வைத்து கொள்ள வேண்டும். உதாரணமாக, அதிக உணவு உண்ணும் ஆசையுள்ள மனிதன் சுய கட்டுப்பாடுடைய மனிதனுடன் உணவருந்த வேண்டும். அம்மாதிரியான உதாரணம் தன் முன்னர் இருப்பதால் என்னுடைய பசி ஆர்வத்தை நானும் கூட கட்டுப்படுத்த முடியும் என அவன் புரிந்து கொள்வான். உங்களுடைய உணர்வு நிலையை மனித தன்மையிலிருந்து தெய்வ தன்மைக்கு மாற்றுங்கள்.
எவ்வாறு என்ன சக்தியின் மூலமாக நீங்கள் விரும்புகின்ற வண்ணமே உங்களை மாற்றிக்கொள்ள முடியுமோ அவ்வாறே அதைவிட மிக முக்கியமாக உங்களுடைய உணர்வு நிலையை மனித தன்மையிலிருந்து தெய்வீக தன்மைக்கு உங்களால் மாற்ற முடியும். எவர் இப்படித்தான் நான் வாழ்வேன், இப்படித்தான் நான் இறக்கும் வரையிலும் இருப்பேன் என நினைக்கிறாரோ அவர்தான் சாதாரண மனிதர். ஆனால் தெய்வ தன்மை உள்ள மனிதன் கூறுகிறான், நான் சாதாரண மனிதன் என்று கனவு கண்டேன். ஆனால் இப்பொழுது நான் விழித்து கொண்டேன். நான் என் தெய்வ தந்தையின் பிரதிபிம்பத்தில் படைக்கப்பட்டுள்ள இறைவனின் குழந்தை என்பதை அறிகிறேன். இதை முற்றிலுமாக உணர்வதற்கு தாமதமானாலும் இதை சாதிக்க முடியும். இரவில் தியானத்திற்கான சமயம் வரும்பொழுது நீங்கள் தியானம் செய்வதற்கு வெகு நேரம் ஆகிவிட்டதால் நான் இப்பொழுது தூங்கிவிட்டு நாளைக்கு தியானம் செய்வேன் என்ற எண்ணத்திற்கு இணங்கிவிட்டால் நீங்கள் சாகும் வரை தூங்கிக் கொண்டுதான் இருப்பீர்கள். நித்திரை எனும் போதைக்கு இவ்வுலகம் சரணடைந்திருக்கும் பொழுது நீங்கள் இறைவனில் விழித்திருங்கள். மேலும் நாள் முழுவதுமான பணிகளினோடு உங்கள் மூலமாக செயல்படுந்து கொண்டிருப்பவன் இறைவன்தான் என்பதை நினைவில் வையுங்கள். அவரிடம் பொறுப்பை ஒப்படையுங்கள். எப்பொழுதுமே இறைவனை நினைத்து கொண்டிருக்கும் ஒருவன் எப்படி தவறிழைக்க முடியும்? அப்படியே அவன் தவறிழைக்க நேர்ந்தால் கூட சரியானதை செய்வதே அவனுடைய விருப்பமாக இருந்தது என்பதை இறைவன் அறிவான். அனைத்தையும் இறைவனிடம் அளித்துவிட்டால் நீங்கள் மாறிவிடுவீர்கள். ஏனென்றால் மனித அகந்தை உங்களை இனிமேலும் அதிகாரம் செய்ய முடியாது. உங்களுக்கு என்ன நேர்ந்தாலும் சரி இவ்வாறு கூறுங்கள், இறைவன் அனைத்தையும் அறிவான். அவன்தான் இந்த துன்பத்தை எனக்கு அளித்து கொண்டிருக்கிறான். அவன்தான் என்னை மகிழ்ச்சியாக இருக்க செய்கிறான். இந்த மனப்பான்மையினால் உங்களுடைய வாழ்க்கையின் அனைத்து கொடுங்கனவுகளும் இறைவனது அழகிய கனவாக மாறிவிடும். இருள் என்பது ஒளியின்மையே, மாயைதான் இருள், மெய்மையே ஒளி. உங்களுடைய ஞானத்தின் கண்கள் மூடியிருப்பதால் நீங்கள் இருளை மட்டும்தான் பார்க்கிறீர்கள். எனவே அந்த மாயையில் துன்புறுகிறீர்கள். உங்களுடைய உணர்வு நிலையை மாற்றுங்கள். உங்களுடைய கண்களை திறவுங்கள். விண்மீன்களில் அந்த இறை சுடரொளியை காண்பீர்கள். விண்வெளியில் நீக்கமர நிறைந்துள்ள இறையொளி சிரிப்பு மின்னுவதை நீங்கள் காண்பீர்கள். ஒவ்வொரு எண்ணத்தின் பின்னரும் அவனுடைய ஞான கடலினை நீங்கள் உணர்வீர்கள். இறைவனின் கனவுகளாகிய பிறப்பு, இறப்பு, வளர்ச்சி, வீழ்ச்சி ஆகியவற்றின் நடனத்திற்கு வேறு எந்த மெய்மையும் இல்லை. இதை உணர்ந்தால் வடிவம் பெற்ற எண்ணங்கள் தான் உங்களை சுற்றிலும் நடனமாடி கொண்டிருப்பவை என்பதையும் நீங்கள் என்ன கடல்தான் என்பதையும் உணர்வீர்கள். உங்களை எதுவும் தடுக்கவோ அல்லது துன்புறுத்தவோ முடியாது. இப்பொழுது உங்கள் கண்களை மூடிக்கொண்டு நீங்கள் விளக்க விரும்பும் ஒரு கெட்ட பழக்கத்தை நினைத்து கொள்ளுங்கள். பரமாத்மாவில் தோய்ந்த வார்த்தைகளை நான் கூறிக்கொண்டு வரும்பொழுது நீங்கள் என்னுடன் மனதை ஒருமுகப்படுத்தி விசுவாசம் கொள்வீர்களானால் நீங்கள் அந்த பழக்கத்திலிருந்து விடுதலை பெறுவீர்கள். எதுவாக இருந்தாலும் அதை நீங்கள் விட்டுவிட முடியாது என்ற எண்ணத்தை தூக்கி எறியுங்கள். நான் ஒரு வலிமையான எண்ணத்தை உங்கள் உணர்வினுள் செலுத்திக் கொண்டிருக்கின்றேன். அதனால் நீங்கள் இப்பொழுதே அந்த பழக்கத்திலிருந்து விடுபடுகிறீர்கள். என்னுடன் சேர்ந்து வலியுறுத்தி கூறுங்கள், நான் இப்பொழுது அந்த பழக்கத்திலிருந்து விடுபட்டு விட்டேன். நான் விடுபட்டு விட்டேன். அந்த சுதந்திர எண்ணத்தையே பற்றி கொண்டு இருங்கள். தீய பழக்கத்தை மறந்து விடுங்கள். உங்களில் பலர் நீங்கள் விட்டொழிக்க சங்கல்பித்த கொண்ட தீய பழக்கம் மீண்டும் ஒருபோதும் திரும்பி வராது என்பதை காண்பீர்கள். நான் கூறுவதை திரும்ப கூறுங்கள். நான் என் உணர்வு நிலைக்கு மறு வடிவம் அளிப்பேன். நான் ஒரு புதிய மனிதன். அஞ்ஞானத்தின் எல்லா இருளையும் விரட்டி எவருடைய பிரதிபிம்பமாக நான் ஆக்கப்பட்டிருக்கிறேனோ அந்த பரமாத்மாவின் பிரகாசமான ஒளியை வெளிப்படுத்தும் வரை என்னுடைய உணர்வு நிலையை நான் மீண்டும் மீண்டும் மாற்றுவேன். ஓம் தொடரும்.